இந்திய குடிமக்களின் 11 வகையான அடிப்படை கடமைகள் என்ன என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நமது அரசாங்கத்தின் பணிகள், அதிகாரங்கள், நடைமுறைகள், செயல்முறைகள் மற்றும் கடமைகளை உள்ளடக்கிய ஒரு செயல்பாட்டு கட்டமைப்பை இந்திய மக்களுக்கு வழங்குகிறது. அதற்கேற்ப இந்திய குடிமக்களாகிய நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை கடமைகள் மற்றும் உரிமைகளையும் இது நமக்கு முன் வைக்கிறது. தேசிய அவசர நிலையை அமல்படுத்திய சிறிது காலத்திலேயே பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க ஸ்வரன் சிங் அவர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைத்தார். ஸ்வரன் சிங் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ரஷ்யாவில் இருப்பது போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரை செய்தது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் 1976 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51 பகுதி 4 கீழ் ஆரம்பத்தில் 10 வகையான அடிப்படை கடமைகள் இருந்தன. பிறகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் 2002 86வது திருத்தத்தின் மூலம் 11 வகையான அடிப்படை கடமைகள் உயர்த்தப்பட்டது. அந்த 11 வகையான அடிப்படை கடமைகள் என்ன என்பதை காணலாம் வாங்க. முதலாவது, அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். இரண்டாவது, சுதந்திரத்திற்கான நமது தேசிய போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உன்னத இலட்சியங்களை போற்றவும் பின்பற்றவும் வேண்டும். மூன்றாவது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும். நான்காவது, நாட்டைக் காப்பதுடன் தேவையான போது நாட்டு நலப்பணிகளையும் செய்தல் வேண்டும். ஐந்தாவது, அனைவரும் சாதி, மத, மொழி, இன, எல்லை கடந்த சகோதர மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். ஆறாவது, நமது நாட்டின் கூட்டுக் கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை போற்றிப் பாதுகாக்க வேண்டும். ஏழாவது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும். எட்டாவது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்க்க வேண்டும். ஒன்பதாவது, வன்முறையைத் தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். பத்தாவது, தனிப்பட்ட அளவிலும் கூட்டுச் செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலம் நாட்டின் மேம்பாட்டிற்கு முயற்சிக்க வேண்டும். 11வது, 6 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பை வழங்குதல் வேண்டும். நமக்கு ஏன் அடிப்படை கடமைகள் தேவை? ஒரு நாட்டின் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்ப்பது பல காரணங்களுக்காக இன்றியமையாததாகும். முதலாவதாக, இது தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சமூக பொறுப்புகளுக்கு இடையே ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. குடிமக்கள் சில அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கும் அதே வேளையில் அடிப்படை கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் அடிப்படை கடமைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் போன்ற விழுமியங்களை வலியுறுத்துவதன் மூலம் இந்த கடமைகள் கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் நிறைந்த ஒரு தேசத்தில் ஒருங்கிணைக்கும் சக்தியாக செயல்படுகின்றன. மேலும் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவது தொடர்பான கடமைகள் குடிமக்களிடையே தேசபக்தி மற்றும் விசுவாச உணர்வை வளர்க்கின்றன மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு பங்களிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அடிப்படை கடமைகளால் குறிப்பிடப்படும் மற்றொரு முக்கியமான அம்சமாகும். இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் கடமையை அங்கீகரிப்பதன் மூலம் குடிமக்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை நோக்கி பொறுப்புடன் செயல்பட ஊக்குவிக்கப்படுகிறார்கள், மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் பெரிய குறிக்கோளுக்கு பங்களிக்கிறார்கள். அடிப்படை கடமைகள் குடிமக்களின் பொது அறிவு கல்விக்கான ஒரு கருவியாக செயல்படுகின்றன, தார்மீக விழுமியங்கள் மற்றும் நெறிமுறை நடத்தையை மேம்படுத்துகின்றன. அவை பொறுப்புணர்வு, ஒழுக்கம் மற்றும் குடிமை உணர்வு ஆகியவற்றை வளர்க்க உதவுகின்றன, தனிநபர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக வடிவமைக்கின்றன. விஞ்ஞான மனப்பான்மை மற்றும் விசாரணையின் மனப்பான்மையை வளர்ப்பதற்கான கடமை
மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியமான பகுத்தறிவு மனநிலையையும் ஊக்குவிக்கிறது. அடிப்படை கடமைகளில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளபடி பொதுச் சொத்துக்களை பாதுகாப்பதும் வன்முறையை துறப்பதும் சமூகத்தில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கு மிக முக்கிய பங்களிப்பாக செயல்படுகிறது. மேலும் ஒரு குழந்தைக்கு கல்வியை வழங்க வேண்டிய கடமை தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இந்த கடமையானது கல்விச் செயல்பாட்டில் பெற்றோரின் தீவிர ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது. இது நாட்டின் ஒட்டுமொத்த அறிவுசார் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. ஒரு பொறுப்பான மற்றும் இணக்கமான சமூகத்தை உருவாக்கவும் தேசத்தின் நீடித்த முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு கூட்டு நெறிமுறையை வளர்க்கவும் அடிப்படை கடமைகள் மிக இன்றியமையாத ஒன்றாகும். குடிமக்கள் இந்த கடமைகளை உணர்ந்து சமுதாயம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அவற்றை நிறைவேற்ற பாடுபட வேண்டும். அடிப்படை கடமைகள் மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஆதாரமாக விளங்குகின்றன என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.